திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகராட்சி குப்பை கிடங்கு திடீரென தீப்பற்றி எரிந்ததால் கரும் புகை சூழ்ந்தது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் வழங்க கேட்கலாம். ஸ்ரீனிவாசன், இந்த குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ அணைக்கப்பட்டதா? அதற்கான முயற்சிகள் என்னென்னவெல்லாம் செய்யப்பட்டு வருகிறது? எந்த அளவிற்கு கடும் மாசு அப்பகுதியில் காற்று மாசு ஏற்பட்டிருக்கின்றது? என்ன மாதிரியான உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது? பொதுமக்கள் எந்த அளவுக்கு இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் சொல்லுங்க. கண்டிப்பாக திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வளையாம்பட்டு பகுதியில் இருக்கக்கூடிய சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை ஒட்டி நகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கு இயங்கி வருகிறது. இந்த குப்பை கிடங்குல நகராட்சி பகுதியில் உள்ள 36 வார்டுகளில் சேகரிக்கப்படக்கூடிய குப்பைகளை இந்த குப்பை கிடங்கிற்கு கொண்டு மக்கும் குப்பை மற்றும் மக்கா குப்பை என தரம் பிரிக்கின்றன. இந்த நிலையில் இந்த குப்பை கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு மழை போல் தேங்கியுள்ள குப்பைகள் கொழுந்து விட்டு எரிந்தது. மேலும் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை ஒட்டி இந்த குப்பை கிடங்கு அமைந்திருக்கிறார்கள் இந்த தீயில் இருந்து அதிக அளவு கரும்புகை வெளியேறி அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்தனர். மேலும் இந்த புகை மூட்டம் காரணமாக அவ்வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் என மிகவும் அவதிப்பட்டனர். உடனடியாக தகவல் அறிந்த வாணியம்பாடி தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று குப்பை கிடங்கில் ஏற்பட்ட அந்த தீயை தண்ணீர் பீச்சி அடித்து தீயை கொட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் குப்பை கிடங்கிற்கு மர்ம நபர்கள் தீ வைத்தார்களா அல்லது வேற ஏதேனும் காரணமா என இந்த தீ விபத்து குறித்து வாணியம்பாடி கிராமிய காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இருப்பினும் கூட இந்த குப்பை கிடங்கிற்கு அவ்வப்போது தீ வைத்து வருவதால் இதனால் பொதுமக்கள் மட்டுமின்றி வாகன ஓட்டிகளும் பாதிக்கப்படுவதாகவும் இதனால் இது போன்ற சம்பவங்கள் தடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீனிவாசன்.